அடுத்து அண்ணன் காதில் போடுறதான் வேலை. செம்மையாக இருக்குல்ல சவுண்டு. மார்க்கமாக இருக்கு. நான் வெஜ் பிரியாணி உனக்கு என்ஜாய். சரி, அதுக்கு மேலே என்ன வசூல் இது போதாது உனக்கு. இப்படி இருக்கும். ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் இல்லை, சரி ரைட் விடு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 இயர் கழித்து 3 Pro அன்பாக்ஸ் பண்ணுறோம். எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இதோட அன்பாக்சிங் ஃபஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண பட்ஸ் 2க்கும் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குன்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். கட் பண்ணுங்க நீங்கள். ஓகேவா? உனக்கு தான் தெரியும், நீ தான் சரி எப்படி பண்ணுங்க சவுண்டாக இருக்குல்ல. சரி, இப்போ இதை வந்து கிளிப்போமா? ரெடி 1 2 3. கை தட்டுங்க. அப்படி பத்திரமா வச்சுக்கோ. ரைட்டு. அடுத்து ஐயோ கைத்தட்டு கை. அடுத்து முக்கியமான ஸ்பேஸ். டட லாஸ்ட் டைம் வந்த மாதிரியே பண்ணதில்லை. வந்துட்டு நண்பர்களே, என்னால் இவ்வளோ டீட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். பாருங்க இது எப்படிங்க? ஓகே, சூப்பர். இல்லை செமையாக இருக்குல்ல, குவாலிட்டி செம்ம ஃபீலில் ப்ரீமியமாக இருக்குல்ல. எதுக்கு அங்கே இதுதான் பட்ஸு. இது மேலே இதுக்கு வந்து சாம்சங்ன்ற பேட்சிங் இருக்குது. கீழே வந்துட்டு பேரிங் பட்டன் கொடுத்துருக்கோம். செமையாக இருக்கு. பிளேட் லைட் எடுக்குங்க. க்ளோஸ் வாங்க. இங்கே பாருங்க, உள்ள லைட் எரியுது, அவங்களுக்கு தெரிகிறதா? செமையாக இருக்கு, கொளுத்திட்டாங்க. ஓகே, பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இல்லை, இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுற அவசியம் இல்லை வேணும் அப்படின்னா வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ அடுத்து இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Type-C to Type-C கேபிள், அப்புறம் இது கரெக்டாக Type-C வந்து இன்னொரு சைடு உள்ளே இருக்குது. வெளியே இருக்குமா நல்லா இருக்குது. அப்புறம் டிப்ஸ், ஏர் டிப்ஸ். அதுக்கப்புறம் அடுத்து பேப்பர் ஒர்க்ஸ். இது யாரும் வாசிக்கணும் அவசியம் இல்லை. உட்காந்து பக்கத்தில் தான் டைலாக் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க எனக்கு. சரி ரைட்டு. அடுத்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி காட்டுறோம். இங்கே ஒரு கஷ்டப்படுங்க. இங்கே ஃபோனை மட்டும் கட்டி பக்கத்தில் விட நீ இந்த இருக்குல்ல. ஓகேவா? ரெடியா? ஃபஸ்ட்டு லெட்ஸ் கோ இன்டு தி கேலக்ஸி வேரபிள்ஸ் ஆப். போயிட்டு ஆட் நியூ டிவைஸ். திறந்த உடனே வருது பாருங்க நண்பர்களே. கனெக்டிவிட்டியை போடுங்க. எஸ்இபி. இதுக்கு சாஃப்ட்வேர்லாம் கேட்குறாங்க நண்பர்களே. ஆமாம், கிளிட் ஓப்பன் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும். இதோட சவுண்டு குவாலிட்டி என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாவ், அடாப்டிவ் நாய்ஸ் கண்ட்ரோல். பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருதுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல் செட். அடுத்து அண்ணன் காதில் போடுறதான் வேலை. ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுறேன். செம்மையாக இருக்குல்ல சவுண்டு மாட்டும் போது. நாய்ஸ். ஃபிட் ஆகுதா? செக் பண்ணிடுவோம். கேஸு பட்டு வாங்க, ஸ்டெப்பு வாங்கியிருந்தோம். கேஸு ஸ்டெம்மு தான் வாங்கியிருக்கு. அது கேட்குது. அதுக்கு மேலே தான் பேசு.
அதுக்கு மேலே என்ன வசூல் இதுக்கு மேலே இது போதாது உனக்கு. சரி இரு, செக் பண்ணுங்க. அடுத்து ஃபிட் செக் பார்ப்போம் வாங்க. எங்கே இருக்கு இன்னியர் டிடக்ஷன்? அதே சேம் சவுண்ட் மாறவே இல்லை. ஓகே குட் ஃபிட். அப்புறம் வேறு நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு போட்டு வீடியோ எடுத்தேன். இப்போதைக்கு அண்ணா எனக்கு என்னமோ உள்ளே இறங்கவே இல்லை. வருது வருது. அடுத்து எங்கே தொடங்கும்? நித்தியோட உட்காந்துருங்க. இவனோடலாம் தாங்க இல்லை, இவனோட கண்ட்ரோல் தெரியாமல் உயிர் வாங்குறான். எடிட்ட தூக்கி கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் லைக் ஒரு பட்ஸ் டைப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மறுபடி ஸ்டெம்முக்கு மறுபடியும் ஸ்விட்ச் ஆகும்போது கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த பிளேட் டைப்பு. ஸ்லைடு கண்ட்ரோல் ஒர்க் ஆகிடுது. வாங்க கம்பேரிட்டிவ் ஃபர்ஸ்ட் வியூ இல்லை ஏதாச்சும் பேசு. ஏன் இப்படி கத்துற? ஏதாச்சும் நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியன்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆயிடுது. இதை வாய்ஸ் இல்லை 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 வாய்ஸ் டிடெக்ஷன் இல்லை, வேறு ஏதாவது ப்ரொடெக்ஷன். ஆமாம் வாய்ஸ் டிடெக்ட். அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா நான் அப்பப்போ பேசுவேன். வேறு என்ன இருக்குது, வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வாங்க. ஓகே Three days later. இப்போ ஒர்க்கிங்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே சரி ரைட். இரு பார்ப்போம் கேஸ் எவ்வளோ. சைட்லேயே 38 இருக்கு. இது அன்னி வேணா இருக்குதுண்ணா. ஏய் என்ன காமிச்சுன்னா இதை தெரியல பார்க்கல. கேஸ் 38 39 இல்லை இந்த சைடில் ஏதோ ஃபோட்டோ காமிச்சது. செமையாக இருக்குல்ல, எங்கே பாருங்க கனெக்டிக்கலாம் மாசாக இருக்கு. ரைட்டு ரைட் போதும் போதும். சரி இப்போ வந்துட்டு நான் லாஸ்ட்டு 1 இயராக யூஸ் பண்ணதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகேவா? அது கொடுங்க. இதுதான் நான் லாஸ்ட்டு. சரி ரைட்டு. இது லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண கேலக்ஸியோட பட்ஸ் 2. இது இந்த வருஷம் லான்ச் ஆகிருக்கிற பட்ஸ் 3 ப்ரோ. இதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தா, இது பட்ஸ் டைப், இது ஸ்டெம் டைப். நான் வந்துட்டு இதில் இன்னும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் வந்துட்டு டெடிக்கேட்டடான ஈக்குவலைசர் இருக்காது. சரியா? நம்ம மொபைலில் இப்போ வந்துட்டு சாம்சங்க்கு வந்துட்டு செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு மொபைலோட ஓவரால் ஆடியோ வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் இதோட ஈக்குவலைசர் செட்டிங்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இந்த பட்ஸ் 3 ப்ரோக்கு இவங்க இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக அந்த ஆப்பில் வந்துட்டு தனியாக ஒரு ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல.
அதுக்கப்புறம் லைக் இப்போ நான் வந்துட்டு இந்த 1 இயர் வந்துட்டு இந்த பட்ஸோட இதுலேயே நான் வந்துட்டு கேலிப்ரேட் ஆனதுனால எனக்கு இந்த ஸ்டெம் டைப் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டெம் இப்போ எங்கே இருக்குது, இதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இன்னும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றதுல எனக்கு தெரியலை. ஸோ இதுக்குள்ளே டெடிக்கேட்டடான ஒரு ஃபுல் சாஃப்ட்வேர் பேஸ்டு இல்லைன்னா இதோட ஃபுல் டெக்னிக்கலான ரிவ்யூ வந்துட்டு இதுக்கு கேஸ் வாங்கி போட்டோடனே நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். வேறு கேஸ் ரேட்டு எவ்வளோ வருது ஆன்லைனில்? இப்போது இது நீங்கள் வந்துட்டு லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 25K சரியா. அதுக்கப்புறம் இப்போ 2 months ஆனதுனால லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க அமேசானில் வந்து இல்லை ஷாப்பில் நீங்கள் சாம்சங் ஆப்பில் ஷாப்பில் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ 23K என்னமோ போட்டிருந்தது. அதில் கிரெடிட் கார்டு ஆஃபர் போக 19K 19,999க்கு நீங்கள் எடுக்கலாம் இந்த பட்ஸை. நீங்கள் இப்போ எடுக்கிறதா இருந்தால் இல்லை சொன்னால் சாம்சங் ஷாப் எடுக்கிறதா இருந்தால் 20K வேணும் இந்த பட்ஸ் எடுக்கிறதுக்கு. நான் இதை வந்துட்டு நான் எடுத்து ஒரு இது லான்ச் ஆகி 1 year கழிச்சு நான் இந்த பட்ஸை வாங்கினதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர் கிடச்சி நான் அப்போ இதை வந்து ஒரு 7,000க்கு என்னமோ எடுத்திருந்தேன், 7,500 சம்திங் எடுத்திருந்தேன். ஆனால் இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா நான் இது 1 year யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் குறைய சொல்ல முடியாது. இதை நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக இதில் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காது, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஓவரால் ரிவ்யூ பற்றி பார்க்கும்போது எந்த மோசமான ரிவ்யூஸும் வரலை. ஸோ இதை வந்துட்டு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்துட்டு ஒரு 1 monthக்குள்ளே நம்ம அடுத்த ரிவ்யூ நம்ம இதுக்கு போடுவோம். பார்ப்போம். பாய். Many months later. ஜவான் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக தான் இருக்கேன். உங்கள் பட்ஸ் 2 பட்ஸ் 3 ப்ரோ. பட்ஸ் 3யா? பட்ஸ் 2 நினச்சேன் எவ்வளோ நாளா. சரி பட்ஸ் 3 ப்ரோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. காட்டுங்க காட்டுங்க. ஒரு 2 mark கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் காட்ட முடியும். உங்கள் ஓட்டு யாருக்கு? எங்கள் ஓட்டு ஜோயலுக்கு. ஜோயல் எங்க? யார் அந்த ஜோயல்? அங்க இருக்கானா? சரி அவங்க அப்புறமா காட்டுவோம். முக்கியமான வார்டன் கூட கொஞ்சம் முக்கியமான. சரி விடுங்க, அது வந்து நம்ம ரிவ்யூக்கு வெளியே போவோம். சரி இப்போ மிஸ்டர் ஜவான், உங்களுக்கு அந்த பழைய பட்ஸ் 2க்கும் பட்ஸ் 3 ப்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது வந்து உருண்டையா என்னடா பண்ணுறீங்க? கேமராக்கு அந்த பக்கம் நிறைய சிலிம்ஸுகள் நடக்கு நண்பர்களே. சார் சொல்லு நீ சொல்லு. முதல்ல வந்து அது பட் ஸ்டைல், அது வந்து பட்டு மாதிரி இருக்கும். அது வந்து ஏரில் வந்து நல்லா லாக் ஆகி உட்காந்துருக்கும். லைக் இந்த இதுக்கும் கொஞ்சம் you can see the difference. இது வந்து நல்லா உங்கள் ஏரில் நல்லா ஃபிட் ஆச்சு. இதுலேயும் ஃபிட்டிங் நல்லா இருக்குது. பட் ஆனால் இது வந்து டிரைவிங் அப்போ போடுறதுக்கு இது நல்லா சூட்டபுளாக இருந்தது. லைக் டிரைவிங் அப்போ இதில் வந்துட்டு ஸ்க்ரீச்சிங் சவுண்ட்ஸ்லாம் இல்லை. அந்த காற்றடிக்கும் போது லைக் அந்த மாதிரி ஒரு மாதிரி இறையிற சவுண்ட்லாம் இதில் இல்லை. ஆனால் இது வந்து இதில் ஸ்டெம் இருக்குன்றதுனால காற்று திரும்பி அடிக்கும் போது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. மியூசிக் வைஸில் இதில் எனக்கு போட சொல்லவே முடியாது. இது வந்து 96 kHz மியூசிக் ப்ளே ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற ஆடியோ பிளேயர் வச்சு யூஸ் பண்ணணும். அது லைக் மியூசிக் பீரியர்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது அதர் தேன் தட் காமன் சென்ஸ் தான் எங்களுக்கு கிடையாது. காமன் ஃபீச்சர்ஸ் வந்து சொன்னோம்னு சொல்லி சொன்னால் காமன் ஃபீச்சர்ஸில் வந்துட்டு இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக இருக்குது. பக்கத்தில் எவன் உட்காந்து பேசுனா 1-2 பேர் வந்துட்டு பக்கத்தில் காதுகிட்ட வந்து உட்காந்து கற்றுனா தான் லைட்டாகவே கேட்குது. அதனால் ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு பட்ஸ் 2 ப்ரோக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தோம்னா இருக்குது, மைனர் சேஞ்சஸ் தான். பட் ஆனால் லைக் சாம்சங் யூஸர், நான் சாம்சங்கில் புதுசாகவே வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு 3 ப்ரோ வந்து அப்கிரேட் பண்ணலாம். பட் இல்லை எனக்கு வந்துட்டு அவ்வளோவாலாம் இல்லை, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது 3 ப்ரோ வாங்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 2 ப்ரோவில் இருந்துக்கிறதே பெஸ்ட்டு. பெஸ்ட்டுலாம் கிடையாது, 2 ப்ரோவில் இருந்துக்கலாம், பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் இதோட டிசைனு அதோட ஓவரால் சேஞ்சஸ்லாம் சூப்பராக இருக்குது. நைட் டைம்லலாம் வந்துட்டு லைட்டு போட்டோம், நைட் டைமில் லைட் போட்டு ட்ரைவ் பண்ண முடிஞ்சுன்னா
நைட் டைமில் லைட் போட்டு டிரைவ் பண்ணோன்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்க 2 வண்டியும் ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டலாம். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம லைக் அந்த ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு அந்த ரோட் ப்ரெசன்ஸ் மாதிரி இந்த இதில் போட்டிருக்கிறது நல்லா இருக்குது. ஓகே சூப்பர் ஜான். அப்புறம் உங்களோட கேஸ் ரிவ்யூ சொல்லுங்கள். கேஸ் புதுசாக வாங்கியிருக்கீங்க. ஆமாம், இப்போ 2 இந்த கேஸ் வந்துட்டு நான் இந்த பட்ஸ் வாங்கி ஒரு 1.5 வீக்ஸ்க்குள்ளே வாங்கினேன். ஓகே. அப்போ வந்துட்டு நிறைய கேஸஸ் அப்போ வரலை. இப்போ 1-2 கேஸ் தான் கிடச்சிது. ஸ்பைஜனில் பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா இது இல்லை. நான் ஸ்பைஜனில் தான் எடுக்கணும்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த கேஸ் நான் ஆர்டர் பண்ண டைமில் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டு. ஸோ இது வந்துட்டு இது என்ன பிராண்டுன்னு தெரியல சரியா. பட் ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவாக நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, லைக் 20Kக்கு பட்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸும் ப்ரைஸ் கூட ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 1600 கிட்டனோ வந்துச்சு இந்த கேஸு. குறையே இல்லை, நல்லாயிருக்கு. ஓகே ஜான், அவ்வளோதான். இதுதான் அவங்க கேட்கணும்னு நினச்ச கேள்வி. அவ்வளோதான். சூப்பர். தேங்க்ஸ் ஜான். தேங்க்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். சூப்பர். இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற 10 நபர்களுக்கு ஜோயல் வந்து பரிசளிப்பார். ஃப்ரீ என்ன பரிசு அப்படின்றத நீங்கள் காத்திருந்து தெரிஞ்சுக்கோங்க. காத்திருங்க. இவன்ட்டில் இவ்வளோ நேரம் ஆகிட்டான். ரெக்கார்ட் ஆகிருக்கானே. இதில் இவ்வளோ நேரம் இவன் தான் இருக்கான்னு தெரியும். என்னது மைக் இப்படியே இருக்கு. அப்போ இப்படி வச்சுக்கலாங்க. வெளியே எடுத்துட்டு இருக்கேன். மைக் எடுக்க ஆரம்பிச்சியா? இல்லை சரி, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ எடுக்க போகிறோம்? எடுக்க ஆரம்பிச்சியா? கட்டலாம் போல. சரி, இன்னைக்கு வந்துட்டு பட்ஸ் 3 ப்ரோட அன்பாக்சிங் இல்லை கட் இல்லை படி பண்ணுறது என்ன ரிவ்யூ ஆரம்பிப்போம். அன்பாக்சிங் பண்ணுறது நாங்கள் வருவோம். பழைய ப்ராடக்ட்லேயே வர மாட்டோம். அன்பாக்சிங் பண்ண போறீங்க? ஜோயில தான். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ்.